முடிவுரை எழுதுவதற்கு அரசு முன்வரவில்லை. இன்னைக்கும் அதுதான் அங்க நிலைமை. அந்த வெள்ளை மாளிகையில் ஆபிரகாம் லிங்கன் இருந்தான் அல்லவா, அந்த வெள்ளை மாளிகையில வெள்ளைக்காரர்கள் மட்டும்தான் உட்கார முடியும் என்ற நிலைமையை இருந்து கொண்டிருக்கிற சூழலில் அறிஞர் பெருந்தகை அண்ணா ரிப்பன் மாளிகையில் என்று ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். மாணவர்கள், பேராசிரியர்கள், கற்றறிந்தவர்கள் வாங்கி படிக்க வேண்டிய புத்தகம் ரிப்பன் மாளிகையில். என்ன நடந்ததுன்னா, ஒரு நாள் ரிப்பன் மாளிகையில் வெள்ளைக்காரன் மட்டுமே சிம்மாசனத்தில் இருக்கிற நாற்காலியில் ஒரு கருப்பின நீக்குற அமர்ந்தது மாதிரி அண்ணா கற்பனை செய்து எழுதிய புத்தகம் ரிப்பன் மாளிகையில். அண்ணா கற்பனை செய்துதான் எழுதினார். ஆனால் காலம் தோல் உரித்தது.